ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச பாசுந்தி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 15 பாதாம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. பாலில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும் போதே அந்த ஏடெல்லாம் பாலில் கட்டும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து திருப்பி பால்லே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் பொங்கி வரும்போது இந்த மாதிரி பாலெல்லாம் ஒட்டியிருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தோன்னா திருப்பியுமே ஏடு ஃபார்ம் ஆகும். அப்படியே வந்து நீங்கள் விட்டுட்டு இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா. பிஸ்தாவில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும், ரோஸ்டட் பிஸ்தாவில். அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி இப்போ கொதிக்க வச்ச பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ இருந்தால் பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா எல்லோ கலர் ஃபுட் கலரை லைட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கலரே வேண்டனாலும் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா பிஸ்தா சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் வரும். இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் அந்த பால் திருப்பி ஒட்டுறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒன்ஸ் இந்த நட்ஸ் பவுடர்லாம் போட்டுட்டோன்னா நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம எங்கேயுமே போகாமல் பக்கத்துலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்தே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கார்னிஷிங்காக நல்லா ஃபைனாக கட் பண்ண பாதாம் பிஸ்தாவை கார்னிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் வச்சுட்டு கூலாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து யார் வேணும்னாலும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாலில் ரொம்ப சுண்ட வைக்க வேணாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷ்யூஸ்லாம் போடுறதுனால நமக்கு நல்லா திக்காக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸை நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் இந்த பாசுந்தி போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில் போட்டும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஐஸ் மோல்டில் போட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. நட்ஸ் வந்து நம்ம எப்படியாவது ஒரு வழியில் கொடுத்து தான் ஆகணும். நட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்க்கலாம். ஏலக்காய்லாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறதுனால குல்ஃபி வாசனை மாதிரி தான் இருக்கும். அதனால் பசங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு வேலை எடுத்துக்காது. பாலை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நட்ஸ் பவுடர் அரைச்சி போட்டோன்னா போதும். சுகர், கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த 1/2 அன் ஹவர் டைம் எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சிம்மில் வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். இப்போ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நட் சாப்பிடாத குழந்தைங்க இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.